கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த நாளிலுமாய் கூட நாம் மறுபடியுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நாம் இந்த நாளை துவங்க கர்த்தர் நம் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நாம் எதை குறித்து சிந்திக்க போகிறோம் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யத்தின் புத்திரர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்து பார்ப்போமா? நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டியதான குணாதிசயங்கள் என்ன? முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 5:3 நான் வாசிக்கும் பொழுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்கு சொந்தமாக வேண்டுமானால் நம்முடைய ஆவியிலே நாம் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது அநேகருக்கு புரியாது. ஆவியிலே எளிமை என்றால் என்ன அப்படின்னு நினைப்பாங்க. ஆவிலே நாம் எளிமையானவர்களாய், ஆவியிலே நாம் தரித்திரராய், அப்படி என்றால் நம்முடைய ஆவியிலே வேற எந்த காரியமும் கலந்திருக்கக்கூடாது, நிறைய கண்டாமினேஷன் இல்லாதபடிக்கு நம்முடைய ஆவி சுத்தமுள்ளதாய் எளிமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியிலே எளிமை, நம்முடைய ஆத்மாவிலே கூட நாம் தாழ்மையை குறித்து யோசிக்கிறோம். அதனால் ஆவியிலே நாம் எளிமை உள்ளவர்களா, ஆவியிலே வைராக்கியமோ கோப ஆவியோ எரிச்சலாவியோ இல்லாதபடிக்கு உலகத்தின் ஆவி, தன் ஆவி என்று சொல்லி பல ஆவிகளை குறித்து, மனுஷ ஆவி, பிசாசின் ஆவி, அசுத்த ஆவி, இதெல்லாம் இருக்குது. இந்த ஆவிகளெல்லாம் நம்முடைய ஆவியிலே சேரக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிறதான ஆவி தேவன் தந்த தீபம், அது நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போது அந்த ஆவி எளிமையுள்ளதாய், கர்த்தருக்கு பிரியமாய், அதில் வேறு எந்த கலப்படமும் இல்லாமல் இருந்தால் நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். ரெண்டாவதாக, நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதிக்காக நாம் துன்பப்பட வேண்டும். நாம் உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தாரை போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பொய்யும் பித்தலாட்டமும் அதுவும் இதுவும் நம்ம செய்து கொண்டிருப்போமானால் நம்ம தேவனுடைய புத்திரராகவே முடியாது. ஒரு நல்ல ஒரு மனுஷனை குறித்து நான் அறிவேன். அவர் நீதிக்காக வாழ்ந்தார். நல்ல வேலையிலே நல்ல பணக்காரராய் அவர் வேலையை ஆரம்பித்தார். ஆனால் உண்மையாக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். அவரோடு கூட இருந்தவங்களெல்லாம் சொன்னாங்க, இப்படி நம்ம வாழ்ந்த பிழைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் உண்மையாகவே இருந்தார். கடைசியில் அவருடைய காரியங்கள் எல்லாம் மனுஷர்கள் ஏமாற்றி போட்டார்கள், நஷ்டப்பட்டார். ஆனாலும் அவர் உண்மையை விடவே இல்லை. ஒரு சர்வர் வேலைக்கு அவர் போக வேண்டியதாக இருந்தது. அப்படி போன இடத்துல கூட ஹோட்டலில் சர்வர் வேலை செய்யும் பொழுது ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, டிப்ஸில் வாங்கு, நிறைய எழுதி கொடுத்துடு, அப்படி நம்ம காசு சம்பாதிக்கலாம். அவர் உண்மையாகவே அதில் வாழ்ந்தார். அவர் கடைசி வரைக்கும் உண்மையும் நீதிக்கு அவர் ஒரு நல்ல மனுஷனாய் சாட்சியாய் எங்களுடைய சபையில் அவர் இருந்தார். அவருக்கு ரொம்ப கஷ்டமும் வறுமையும் வந்தபோது கூட அவர் நீதியை கைவிடவே இல்லை. கடைசியில் அவர் மரிக்கும் பொழுது அவருடைய பாக்கெட்டில் 4000 ரூபாய் இருந்தது. 2000 ரூபாய் நோட்டுகள், 2 நோட்டுகளை வைத்து கொண்டிருந்தார். இதை வைத்து என்னுடைய மரணத்தை அடக்க ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, ஆனாலும் உங்களுக்குன்னு இந்த 4000 ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, உங்கள் நீதி உங்களை காத்தது. உலகத்தான் கூட சொல்கிறான், தர்மம் தலை காக்கும்னு. அந்த தர்மம் என்ன? நீதி தாங்க. அப்போ தேவனுக்காக நாம் நீதி உள்ளவர்களாக இருப்போமானால், நியாயத்தையும் நீதியும் நாம் கைப்பிடிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் பார்க்கவே இல்லை என்று தாவீது சொல்லுகிறார். அவனுடைய பிள்ளைகளும் அப்பத்துக்கு இறந்து திரிய மாட்டார்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடப்பான், அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலுமாய் கூட நீதி நிமித்தம் நம்ம துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த நீதிக்காக உண்மைக்காக நாம் நிற்க வேண்டும். தரித்திரங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், மனுஷர்கள் நம்மை விட்டு ஓடி போனாலும் அந்த நீதிக்காய் நாம் நிற்போமெனால் கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார். நீதிமானுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அதிகமாக இருந்தாலும் அதில் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் நீதியை உறுதியாய் பிடிப்போம் என்று சொன்னால்தான், நீதிமான்களாக இருந்தால்தான் அவருடைய ராஜ்யத்திலே சூரியன்களைப் போல நாம் பிரகாசிப்போம். இல்லை என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் மாறவே முடியாது. ஆகவே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும் பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். ஆகவே நாம் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுவதற்கு நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் வர நாம் காத்திருக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதன் மேலே நாம் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். கிங்டம் மைண்டட் என்று சொல்வார்கள், கிங்டம் ஓரியன்ட் என்று சொல்வார்கள். அதே வேலையாய், அதே சிந்தனையாய் நாம் இருக்கும் பொழுதுதான்
நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய், நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் மாற முடியும். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னும் வாசிக்கிறோம். நீங்கள் மத்தேயு 10:7 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் போகையிலே பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது என்று பிரசங்கியுங்கள் என்றார். இன்றைக்கு என்னென்னமோ பிரசங்கம் செய்கிறார்கள். ஆனால் செய்ய வேண்டிய பிரசங்கம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகுது, இனி சம்பவிக்க போகிறவைகளை குறித்து நீ எழுது என்று சொல்லி வெளிப்படுத்தல் இல்லை, நம்ம 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகள், இனி சம்பவிக்க போகிறவைகள், இனி வரப்போகிற ராஜ்யம், அது கர்த்தருடைய ராஜ்யம், இதுதான் வரும் என்று நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்ல. ஆகவே நம்முடைய பிரசங்கம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், அது நீதியை குறித்தும், அதற்குள்ளே பிரவேசிக்கிறதை குறித்தும், தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறதை குறித்தும் நாம் இந்த நாட்களில் சிந்திக்கிறவர்களும், யோசிக்கிறவர்களும், பேசுகிறவர்களும், பிரசங்கிக்கிறவர்களுமாய் நாம் இருக்க வேண்டும். ஆமேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னும் கூட நான் வாசிக்கும் பொழுது மத்தேயு 11:12 நான் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்து கொள்ளுகிறான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் பலவந்தப்படுத்துகிறார். அநேகர் இதில் வர வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். நாம் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பூர்வ காலம் முதல் தீர்க்கதரிசிகளை கொண்டு பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாய் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதற்குள்ளே எல்லாரும் வர வேண்டும் என்று சொல்லி இடுக்கமும் நெருக்கமுமான வாசலாய் இருந்தாலும் எல்லாரும் அதற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, பலவந்தம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள், அதை பற்றி யோசிக்கிறவர்கள், அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். நாமும் கேட்கிற நாமும் கூட அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை அணைத்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் தூரத்திலே அந்த தேசத்தை கண்டு அணைத்து கொண்டார். தேவன் அவரை கானான் தேசத்திற்கு தான் அழைத்தார். அவர் ஒரு பரதேசியாய் கல்தேய தேசத்திலே அவர் ஒரு பெரிய சீமந்தனாய் வாழ்கிறார். ஆனால் கர்த்தர் அவரை கானான் தேசத்துக்கு போகும்படி நாடோடியாய் அவரை அழைக்கிறார். நான் அரதேசியும் பரதேசியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் விட்டு 318 வேலைக்காரர்களோடு கூட மனைவியோடும் தகப்பனோடும் அந்த கூட வேலைக்காரரும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு அவர் தனியாய் நடந்து வருகிறார். எதற்காக? தேவன் காண்பித்த அந்த தேசத்திற்காக. எல்லாவற்றையும் விட்டு அவர் வந்தார். தூரத்தில் அதை கண்டு அணைத்து கொண்டார். அந்த சிந்தனையாகவே இருந்தார். கானான் தேசத்திலே கர்த்தர் அவரை கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் பரம கானான் நமக்காக காத்து கொண்டிருக்குது. அதற்காக நாம் பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம் அதை தூரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை அணைத்து கொள்ள வேண்டும். அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், அதே சிந்தனையாக இருக்க வேண்டும். அநேகருக்கு அதை பலவந்தம் பண்ண வேண்டும். இந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க அநேகரை கொண்டு வர வேண்டும். நாமும் அதற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் நீங்கள் இருக்க வேண்டுமானால் உங்கள் ஆவிலே நீங்கள் எளிமையுள்ளவர்களாய் இருங்கள். அது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாய் இருந்தாலும் நீதிக்காய் நிலைத்து நில்லுங்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு பரலோக ராஜ்யம் வருவதற்காய் ஜெபம் பண்ணுங்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள், அதை பலவந்தம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த ராஜ்யத்தினுடைய நன்மையான காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே காணப்படுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் வசனத்தை கேட்ட பிள்ளைகள் கர்த்தாவே, ஆண்டவரே, நீதி நிமித்தம் துன்பப்பட்டாலும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை அவர்கள் பிடித்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே அவர்கள் ஆவிலே எளிமை உள்ளவர்களாக, கர்த்தாவே அநேகருக்கு பிரசங்கிக்கிறவர்களாக, போகிற வருகிற இடங்கள் எல்லாம் ராஜ்யத்துக்கு குறித்து அவர்கள் பேசுகிறவர்களாக, அதை பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க நீர் உதவி செய்யும். பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் லேசாய் பிரவேசிக்க முடியாது. அதற்காக நாங்கள் செயல்பட வேண்டும். இந்த நாட்களில் இது எல்லாவற்றையும் நாங்கள் செய்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே கொடுக்கிறேன். கேட்ட மக்கள் இவள் எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நற்சாட்சிகளாய் எங்களை நிலைநிறுத்துவதற்காக ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வசனத்தின்படியே நீங்கள் ராஜ்யத்தின் வேலைக்காக பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.